என்னடா பால் காய்ச்சுற வீடியோ வருதுன்னு பார்க்காதீங்க. நான் லாஸ்ட் இயர் அன்றைக்கி தான் பால் காய்ச்சினேன். சென்னை வந்து 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் ஆயிடுச்சு. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து வேறு வீட்டில் இருக்கோம். வீடு ஷிஃப்ட் ஆனதுனால அது வந்து வேறு வீடு. ஆனால் நம்ம சென்னை வந்து 1 இயர் ஆகிடுச்சு. காலைல எழுந்திரிச்சோனையும் கோலம்லாம் போட்டுட்டு குக் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பண்ணுற பெரிய தப்பே யூடியூப்பில் வந்து அவங்க அதை பண்ணுறாங்க, அவங்க இதை பண்ணுறாங்க, நம்மளால் இதை பண்ண முடியலையேன்னுலாம் யோசிக்கிறோம். அப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை நம்ம சாமிக்கு மனசார வச்சோம்னா சாமி அக்செப்ட் பண்ணிக்கும். அது மட்டுமே போதும். நான் வந்து முக்கணி வச்சு என்கிட்ட இருக்க கோல்டு மட்டும் வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாம்பார் சிம்பிளாக ஒரு பால் பாயாசம் வந்து ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். வெண்டைக்காய் பொரியல் வச்சுருந்தேன், கூட அப்பளம் பொரிச்சிருந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டா மதனுக்கு வந்து இன்றைக்கி லீவ் கிடையாது, ஆஃபீஸ், அதனால் கிளம்பிட்டாங்க. நான் நேற்று வாங்கிட்டு வந்த க்ரோசரிஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் வந்து அளவாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாகவே வாங்கிட்டுருக்கேன், மொத்தமாகலாம் வாங்காமல். லிக்விட் வந்து ஃபுல்லாக கொட்டிருச்சு. அதை எடுத்து வைக்கிறக்குள்ளே ஐயோ ஒரு பாடாயிடுச்சு. அப்புறம் மேங்கோ பார் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கடையில் பார்த்தேன். ஆனால் பழைய டேஸ்ட் இல்லை, டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.